ஆரம்ப நாட்களில் வந்து நான் லோட்மேனாக இருந்தேன் லாரியில். இந்த ஜல்லி பாறையில் போய் ஜல்லி அள்ளி இந்த ரோட்டுகளுக்கு சட்டுது. இப்போ ஜேசிபி அள்ளுது. அந்த நாட்களில் எல்லாமே மனுஷர்கள் தான், நாங்கள் தான் அழுப்போம் பாறையில் போய். அப்போ என்ன ஆரம்பத்தில் வந்து ஆள் லாரி வந்து ரொம்ப உயரமாக இருக்கும். ஆள் நான் கட்டையாக இருக்கிறதுனால, என்ன நீ இந்த லோடுமேன் வேலைக்கு நீ தகுதியானவன் கிடையாது. நீ எல்லாம் வந்தால் உனக்கு லாரியே எட்டாது. நீ எப்படி போய் லோடை போட முடியும் அப்படின்னு சொன்னாங்க. நான் அப்போ ஒரு நாள் போய் லாரி சும்மா போய் போட போனேன் லாரிக்கு போய். அப்போ போடும்போது எனக்கு உண்மையிலே அவங்க சொன்ன மாதிரி என்ன இல்லை, லாரி எட்டலை. ஜாலியாக சட்டியில் தூக்கி போட்டேன். ஜல்லி என் மேலே விழுந்து நானும் கீழே விழுந்து சரி அவங்க சொன்னது கரெக்டு தான் அப்படின்ட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். மறுநாள் என்னென்னா, லோடுக்கு ஆள் இல்லை, நேற்று நீ சும்மா வந்தல, இன்றைக்கி வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போனாங்க. அப்போ அந்த லோடு போடும்போது ஆண்டவர் மறுநாள் பலன் கொடுத்து பார்த்தீங்கன்னா, நான் ஆள் கட்டையாக தான் இருக்கையிலே அதிகமாக நான் தான் போடுறேன். ஏன்னா தேவனோட நம்ம இருந்தோம்னா நமக்கு ஒரு கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாக இருப்பதே உங்கள் பலன். அது அவிருதமான பலத்தை பார்க்க எந்த ஒரு மனுஷனும் பெருமைக்காக சொல்ல, ஆண்டவர் என்னோடு கூட இருந்ததுனால எந்த மனுஷன் சோர்ந்து போனாலும் நான் ஒரு காலம் சோர்ந்து போவேன். எப்போ வேணாலும் ரெடி அப்படி. ஆனால் ஆள் இதோட ரொம்ப ஒல்லியாக இருப்பேன். ஆனால் கூட தேவன் எனக்கு உதவி செய்தார். அங்கே நான் வேதாந்தத்தை கொண்டு போவேன், படிப்பேன். அந்த ஜல்லி மேலே உட்காந்து ஆண்டவரோடு நான் எப்போதும், அவங்க எல்லாம் பரியாசம் பண்ணி கிண்டல் பண்ணிட்டு இருப்பாங்க, நானும் தேவனோடு நான் சஞ்சரிக்கிற ஒரு மனுஷனாக இருப்பேன். அப்படி நான் கடினமாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இந்த ஜேசிபியில் அப்போ சொன்னாங்க, இது ரொம்ப கடினமான வேலையை நீ பார்க்க, உன்னால் இது நீண்ட ஆயுளுக்கு இது செய்ய முடியாது, அதனால ஜேசிபி கிளீனராக வரையா அப்படின்னு என்னுடைய தெரிஞ்ச நபர் ஒருத்தர் கூப்பிட்டார். உடனே நான் ஜேசிபி கிளீனராக போனேன். அது டெய்லி 50 ரூபா சம்பளம். அவர் போனோடனே அங்கேயும் நான் என்னுடைய வேதாந்தத்தை எடுத்துகிட்டு போனேன். அந்த கிரிஸ் அடிப்பேன், மற்ற நேரத்தில் உட்காந்து பைபிளை படிப்பேன், வண்டியை துடைக்க மற்ற வேலையை செய்வேன். அவர் அந்த டிரைவருக்கு என்னென்னா, நான் உனக்கு வண்டி சொல்லித்தரேன், ஆனால் பைபிளையும் படிக்கக்கூடாது, சர்ச்சுக்கும் போகக்கூடாது அப்படின்னாரு. நான் சொன்னேன், உயிரே இல்லாட்ட எப்படியா வண்டி நான் வந்து வண்டி ஓட்ட முடியும் அப்படி. சரி அவரு இப்படி சொல்கிறாரு அப்படின்ட்டு ஒரு வருஷ காலமாக பொறுத்துக்கிட்டு என்னன்னா அந்த வேலையை பார்த்துக்கிட்டே இருந்தேன். அவர் வந்து சொன்னார், நீ எப்போ பைபிளை படிக்கிறதை நிப்பாட்டுதையோ அல்லது சர்ச்சுக்கு போகிறத என்னைக்கு நிறுத்துதையோ அன்னைக்கு நான் வண்டி சொல்லிக் கொடுப்பேன், அது வரைக்கும் நீ கிரிசை மட்டும் அடிச்சுக்கிட்டே போய்கிட்டு இருக்கணும் அப்படின்னாரு. ஓகே, நான் ஒரு நாளும் பைபிள் படிக்கிறதை நிறுத்த முடியாது அப்படின்னு நான் போய்கிட்டே இருந்தேன். அதனால் இவர் சும்மா உட்காந்தா பைபிள் படிக்காமட்டு என்ன செய்வாருன்னா, பல கிலோமீட்டர் நடக்க விடுவார். அந்த ஹோட்டலில் போய் நீ சாப்பாடு வாங்கிட்டு வா, பக்கத்தில் வாங்கிட்டு வந்தால் தான் நீ பைபிள் படிக்க அப்படின்ட்டு 4-5 கிலோமீட்டர் நடக்க விடுவாங்க. அதில் பஸ் இருக்காது, ஒன்றும் இருக்காது. ஆனாலும் ஆண்டவரோடு நடந்து போவேன். அவருக்கு எப்போதுமே தயிரும் பழமும் ரொம்ப பிடிக்கும், நல்ல நாட்டு பழம். நான் அங்கே போய் என்னுடைய காசில் போய் அவருக்கு நல்ல தயிரும் பழமும் திருப்பி வாங்கிட்டு வருவேன். அதுவும் சரியான டயத்துக்கு வரணும், இல்லாட்ட அதையும் தூக்கி துறை எரிஞ்சிருவாப்புல. ஆனாலும் ஆண்டவர் அவரோடு இருக்க ஆண்டவர் உதவி செய்தார். இதெல்லாம் என்ன நான் பார்க்க அப்படின்னா, நம்மளை தாழ்த்துவதற்கு தேவன் பிதா நமக்கு வச்சிருக்கிற ஒரு பயிற்சி கூட. அதுதான் நான் பார்த்தேன். அந்த மனுஷன் மேலே எனக்கு எந்த ஒரு வருத்தம் கிடையாது. இப்பவுமே என்னுடைய நெருங்கின நண்பராக இருக்கிறார் அவர். இப்போ அப்படி நான் பார்த்துக்கிட்டே வந்தேன். ஒரு நாள் வந்து ஞாயிற்றுக்கிழமை வரும்போது சர்ச்சுக்கு நான் போகிறேன் அப்படின்னேன். இல்லை, வண்டியை அன்னைக்கு லீவு தான், வண்டியை கழுவணும் இன்னைக்கு, வண்டியை கழுவிட்டு அப்புறம் நீ போகலாம் அப்படின்னாரு. இல்லை, நான் சர்ச்சுக்கு போயிட்டு வந்து வண்டியை கழுவுதேன் அப்படின்னு சொன்னேன். அவர் கேட்கல. அப்படின்னா நீங்கள் வேலையை விட்டு போயிரு அப்படின்னா, ரைட்டு அப்படின்ட்டு உடனே நான் என் பாட்டில் அந்த வேலை வேண்டாம் ஆண்டவரே, நீர் தான் எனக்கு வேணும். ஒரு காலம் எனக்கு உலகத்தையோ பணத்தையோ எதுக்கு பின்னாலும் நான் என்ன செய்ய மாட்டேன், ஒரு காலம் போக மாட்டேன். எனக்கு வேலை இல்லாட்டிலும் பரவாயில்ல, இன்னும் கடின வேலையை நான் செய்யறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். என் எலும்பு தேஞ்சு போகிற வரைக்கும் நான் வேலை செய்வேன். அப்படி திருப்பி வந்தேன். அந்த வேலையை விட்டுட்டு பிறகு மறுபடியும் லோடுமனா வேலை செஞ்சேன். அவர் அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இங்கே நிறையா இந்த ஜேசிபியுடைய பழைய நட்டு அந்த டீத்து அதுகள்லாம் வந்து விற்று அவங்க சாப்பாட்டுக்கு அவங்க செலவுக்கு வச்சுக்கிடுவாங்க. அவர் மேலே என் மேலே இருந்த ஒரு கோவம் என்னன்னா, நீ வேதாந்தத்தை படிக்கிறதுனால இப்படி பொய் சொல்ல மாட்டேக்க, 2வது இந்த டீத்து பழைய அதுகளில் மெட்டல்லாம் விற்கிறதுக்கு நீ உதவியாக இருக்க மாட்டேக்க, அதனால இந்த வேலைக்கு நீ லாய்க்கப்பட முடியாது. 2வது 5 மணி நேரம் வண்டி ஓடி இருக்குன்னா 7 மணி நேரம் ஓடி இருக்குன்னு சொல்லணும் அப்படின்னு. நான் அதெல்லாம் நான் செய்ய முடியாது, நான் கேட்காத வரையும் சொல்ல மாட்டேன், கேட்டா என்ன செய்வேன் சொல்லுவேன். அப்போ உன்னை வச்சிருக்கிறது டேஞ்சர் தான், பண்ணி போயிரு அப்படின்ட்டேன். ஆண்டவர் வந்து டீசல் 200 லிட்டர் டீசல் இருக்கும், அதை விற்று சாப்பிடலாம்,
ஒண்ணு கூட என்னுடைய பரம்பிதா எனக்கு இந்த ஓனர் அருணாச்சலம் செட்டியார் என்னுடைய ஓனர் இல்ல. என்னுடைய ஓனர் பரமபிதா இருக்காருன்னு நான் செய்ற ஒவ்வொன்னையும் அவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அவருக்கு முன்னால நான் வாழுறேன். இன்னைக்கு நான் செல்ல பார்க்கும்போதும், ஆண்டவரே நீங்க ஒவ்வொன்னையும் நினைச்சிருக்கீங்க. இத வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. நான் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கேன்? என்ன நான் எத என் கண் இத இச்சிக்கிறது? எல்லாத்தையும் நான் அவரோட உடன்படிக்கை பண்ணி தான் பார்க்கேன். அது கடந்த நாள்ல இன்னொரு வார்த்தைய வந்து ஆண்டவர் எனக்கு ரொம்ப அப்படியெல்லாம் இருந்ததுனால, தேவன் பாருங்க நான் அந்த வேலைய விட்டு வந்தேன். எந்த ஜேசிப்பை விட்டு வந்தேனோ, அதே ஜேசிப்ப மறுபடி நான் கரிமூட்டம் அந்த முள்ளுத்தூர் பொடுங்குவதற்கு அதே நபர் எனக்கு உதவி செய்தார். அதுக்கு பிறகு தான் நான் வீடே கட்ட ஆரம்பிச்சேன். ஒருவேளை அங்கே வண்டியில ஓடியிருந்தா கூட அந்த வீட்ட கட்டியிருக்க மாட்டேன். அதனால தேவன் நம்ம வாழ்க்கையில சகலமே என்ன செய்தாரு? நன்மைக்கு ஏதுவா அவர் நடத்துகிற தேவனா இருக்காரு. ஒரு காலம் அவரு நம்முடைய வாழ்க்கையில அவர் தீமை செய்கிறே இல்ல. நம்மள வந்து மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உணர்த்தும்படியாக அந்த 40 வருஷம் அவங்கள என்ன செய்றாரு? வழி நடத்தினாரு. அதே மாரி தான் இன்னைக்கு நானும் பார்க்கேன். ஆண்டவரே எனக்கு வரக்கூடிய எல்லா சூழ்நிலையும் நான் யாரு என் இருதயத்துல யாரு இருக்கா? நீங்க தான் இருக்கீங்களா? பணமா? வேலையா? படிப்பா? எது பிரதானமா இருக்கு? அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு வேண்டி என்ன நடத்திருக்கீங்க ஆண்டவரே. இப்ப இல்ல என்னுடைய இறுதி நாள் வரைக்கும் எனக்கு யாரும் பிரதானமானவங்களா இருக்க மாட்டாங்க. அப்படிதான் நான் ஆண்டவர பின்பற்றேன்.